எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லுவாங்க. இப்போ தனுஷுக்கு யாரு? Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event, supported by Milky Mist Ice Cream, powered by Dr. Srivarma Agiltharum Ayurveda, VGP Marine Kingdom, The Chennai Mobiles, Electronics, Furnitures and Appliances. உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மக்கள் சார்பாக ஒரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரை கூப்பிட்டுடலாமா? இவர் தான் கேட்க போறார். நீங்க சொல்லியிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். சில கேள்விகள் கேட்கும்படி சார் நான் 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இல்லை பரவாயில்ல, பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியும். நேஷனல் அவார்டு வின்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, மாஸ் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கீங்க. எதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம்? மாசுக்கு படம் பண்ணணும். வெரி குட். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணம் கொண்டவன் நல்லா வாழ்வான், கெட்ட எண்ணம் கொண்டவன் கெட்டு போயிடுவான். மனசால கூட ஐயா அவன் கெட்டு போனோம், இந்த படம் ஓடக்கூடாது. சார் நம்ம எப்பயுமே ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருக்கோம். யார் ரூட்டுக்கும் நம்ம போறதில்லை. எதுக்கு உங்களுக்கு பயம் அதிகம்? மனசாட்சிக்கு தான். நான் உலக நாயகன் ஒரு டைட்டில் கமல் சார் கொடுத்தேன். இந்த கலை அசுரன் டைட்டில் உங்க படத்துல வச்சா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். அசுரன் உங்க படம் தானேப்பா? இல்ல நம்ம படம் தான் சார். இருந்தாலும் தனுஷ்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். என்ன சார்? இல்ல சார் பதிலே இல்ல. ஏதாவது எடுத்து அடிக்கலாமான்னு. உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மக்கள் சார்பாக ஒரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரை கூப்பிட்டுடலாமா? ஷூர். எஸ், தி கமர்ஷியல் கிங் கேஎஸ் ரவிக்குமார் சார். அதாவது தனுஷ் சார் யாரையோ கூப்பிட போற நடிச்சாரு கோவை மக்களோட. ஏங்க இவர் தான் கேட்க போறார். நீங்க சொல்லியிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். அதனாலதான் சார் கோவை மக்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்கதானே இருக்காரு சார். இல்லை நான் கேள்வி கேட்டால் சில விஷயத்துக்கு பதில் வரும்ன்ட்டு, ஏன்னா அவங்க அப்பா ஸ்தானத்தில் வச்சு என்ன பார்க்குறாருல்ல. ஆமாம் சார். ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நான் நினச்சிட்டு இருந்தேன் 6 படையப்பன் தான் படையப்பாவாச்சு, கரசாமி தான் கரை ஆச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் கடைசியாக இப்போ சொல்லும்போது வந்து கரை ஒளி அப்படின்னு சொன்னீங்களே, அது கூட கரை ஒளி கூட கரை தான். அந்த கரை ஒளியிலேருந்து வந்த கரை தான் இது சார். வெரி குட். சில கேள்விகள் கேட்கும்படி சார் நான் 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இல்லை பரவாயில்ல, நான் கமர்ஷியலான கேள்விகள் தான். நீங்கள் நேஷ்னல் அவார்டு வின்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, மாஸ் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கீங்க. எதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம்? நேஷ்னல் அவார்டு வின் பண்ணோன்னா இல்லை மாஸுக்கு படம் பண்ணோன்னா? மாசுக்கு படம் பண்ணணும். வெரி குட். மாஸ் டைரக்டர் சார். நான் டைரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நடிகரான, நீங்கள் நடிகரானதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் டைரக்டர், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேலை வாங்கிறதுக்காக தான். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய இது சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரக்டராக நீங்கள் இல்லையா, நீங்கள் எப்படி ஸ்ட்ரிக்டான டைரக்டரா, விக்னேஷ் ராஜா மாதிரி ஈஸியான டைரக்டரா? நான் கொஞ்சம் கரடு முரடான ஆள் தான். உங்கள் டைரக்ஷனில் நான் நடிக்கலைனாலும் நீங்கள் கூட இருக்கிற அந்த தங்க மகளில் நடித்தேன். நீங்கள் நிறைய நடிப்பு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுலேருந்து எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்ட்ரிக்டான டைரக்டர் இல்லைன்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி எப்படி வேலை வாங்கணுங்கிற நுணுக்கம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பெரிய கில்லாடின்னு எனக்கு தெரியும். அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எம்கேடி, பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க. பியூ சின்னப்பா, எம்கே தியாகராஜ பவர். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இவங்களுக்குள்ளே தான் ஒரு போட்டி பொறாமல் இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர், சிவாஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி, கமல்னு சொல்லுவாங்க. விஜய், அஜித்னு சொல்லுவாங்க. இப்போ தனுஷுக்கு யாரு? யாரை நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை நான் ஆப்ஷன்ஸ் தரேன். கார்த்திகா, சூர்யாவா, இல்லை ஜெயம் ரவியா, ஏன்னா சொல்லுங்கள் சார். நம்ம எப்பயுமே ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருக்கோம். யார் ரூட்டுக்கும் நம்ம போறதில்லை. அதனால
என்றைக்குமே நான் நேற்று இருந்த வெர்ஷனை வந்து இன்றைக்கி எனக்கு போட்டியாக வச்சுக்குவேன். அதை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும். நேற்று நான் எப்படி நடிச்சனோ அதை விட இன்றைக்கி நான் பெட்டராக நடிக்கணும். நேற்று ஒரு கொடுத்த வசூலை விட இன்றைக்கி நான் பெரிய வசூல் கொடுக்கணும். நேற்று சாதிச்சதை விட இன்றைக்கி பெருசாக சாதிக்கணும்னு என்னை மட்டுமே நான் போட்டியாக வச்சுக்கிறேன். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி சார், அப்படி போட்டு நேராக மட்டும் பார்த்துட்டு ஓட மட்டும்தான் எனக்கு தெரியும் சார், சைடில் பார்க்குறதே இல்லை. வெரி குட் வெரி குட். அம்மா எப்பா நீங்கள் வேணா அவருக்கு போட்டு யார் வேணா நினச்சிங்க, ஆனால் அவர் வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே வழியில் போயிட்டுருக்காரு. அவர் வழி தனி வழி அப்படின்னு நான் சொல்ல, அவர் வழி வித்தியாசமான வழி. நான் வந்து உலக நாயகன் ஒரு டைட்டில் வந்து கமல் சார் கொடுத்தேன் என்னுடைய படத்தில். அதே மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார் ஐஸ்வரி சார் வந்து உங்களுக்கு சென்னை விழாவில் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு, கலை அசுரன் அப்படின்னு. கலை அசுரன் தெரியாதா உங்களுக்கு? ஆமாம், அது இன்னும் வரல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, லைக் அஜித் கமல் சார்லாம் வந்து எங்களுக்கு அந்த டைட்டில்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு, அப்படிலாம் சொல்லி கூப்பிடாதுங்க, அஜித்துன்னு கூப்பிடுங்க, இல்லை கமல் சார் வந்து என்ன மிஸ்டர் கமல்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனங்க மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியும் இன்னும் அவங்கள அப்படி தான் கூப்பிட்டுருக்கு. இந்த கலை அசுரன் டைட்டில் வந்து நீங்கள் உங்களை கேட்காம அவங்க வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் படத்தில் வச்சா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். கலை அசுரன் உங்களை யாரும் கூப்பிட போகிறதில்ல, அதாவது அசுரன்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஓகே தானே? இல்லை, அசுரன் உங்கள் படம் தானேப்பா? இல்லை, நம்ம படம் தான் சார். இருந்தாலும் தனுஷ்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சார்? இல்லை சார் பதிலே இல்லை, ஏதாவது எடுத்து அடிக்கலாமான்னு பாருங்க. அது சார் நீங்க அடிச்சது கூட எனக்கு பாருங்க வாழ்த்தா தான் உள்ளது. அதுக்கு தான் நான் எடுத்து பார்த்தேன். நல்லா இருன்னு சொல்லி தான் பூவால் நான் அடித்தேன். எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர்ஸ், ஹீரோஸ், தட் இஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்களோட நடிக்கிறதுக்கும் இப்போது நியூ கம்மர்ஸாக வர்றாங்கல்ல டைரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ், புது ஹீரோயின்ஸ், நிறைய நியூ கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் அதர் டிவி மீடியாவில் கூட இல்லை, நிறைய வெளியிலேருந்தும் வர்றாங்க. இப்போ அவங்களோட நடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? சார் 2 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு கற்றுக்க நிறையா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க சார். இப்போது உங்களை மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர், ஒரு ஆக்டர் உங்கள் கூட நடிக்கும்போது உங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதே குறிக்கோளாக தான் நான் இருப்பேன். அதே மாதிரி புதுசாக நடிக்கிறவங்க கிட்ட ஒரு உதாரணத்துக்கு இந்த கர்ணன் ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு குதிரை ஒரு பையன் சின்ன பையன் இருப்பான். அவன் அந்த குதிரையில் வந்து அப்படி இறங்கி, ஸோ முதல் ஒரு கொஞ்ச நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ரஷ் பார்க்கும்போது அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு, இந்த பையன் பக்கத்தில் நம்மளுடைய நடிப்பு சுத்தமாக எடுபடாதே, இந்த பையன் அவ்வளவு யதார்த்தமாகவும் உண்மையாகவும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனாகவும் இருக்கானே, இன்னும் நம்ம இதை போல் இன்னும் யதார்த்தமாக நம்ம நடிக்கணும், இன்னும் கூட ஈஸியாக நார்மலாக மாறணும் அப்படின்னு அந்த பையனை நான் அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சின்ன பையன் எப்படி இருக்கான், எப்படி நடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமுகங்கள் வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கவும் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சார். ரெண்டுமே வந்து நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சார். வெரி குட். நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு தனியாக இது கட்டினீங்கள, நிறைய விஷயம் சொன்னீங்க, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நல்ல எண்ணம் கொண்டவன் நல்லா வாழ்வான், கெட்ட எண்ணம் கொண்டவன் கெட்டு போயிடுவான். அதாவது ஒரு மனசால் கூட இன்னொருத்தருக்கு துரோகம் நினைக்கக்கூடாது, அப்படி தான் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. அப்படி தான் நான் என் பசங்களுக்கு சொல்லி வளர்க்குறேன். மனசால் கூட ஐயோ அவன் கெட்டு போனோம், இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்லாம் நினைக்காத, நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழு, நீ நல்லா இருப்ப அப்படின்வாங்க. ஸோ அந்த எண்ணம் போல் வாழும் உங்களுக்கு அடுத்த கேள்வி, எதை கண்டா உங்களுக்கு பயம்? நான் வந்து ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறேன். அம்மாக்கிட்ட பயம், தெய்வத்துக்கிட்ட பயம், இல்லை இவங்களை கண்டா பயம். எதுக்காவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே ஆகணும். என்ன இல்லை உங்கள் மனசாட்சிக்கு பயம், எதுக்கு உங்களுக்கு பயம் அதிகம்? மனசாட்சிக்கு தான் சார். வெரி குட், வாழ்த்துக்கள். ஆஹா, such a beautiful conversation. One more time, thank you Ravi Kumar sir, thank you. Event title sponsor Chennai's Amrita Groups of Institutions. Let's go holidays, travel beyond boundaries. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Powered by Dr. Sri Verma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VGP Marine Kingdom, India's first and largest walk-through aquarium.
The Chennai's mobiles மற்றும் electronics furniture, mobile க்கு Chennai mobiles appliance க்கு digital up all in one step. Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event, supported by Milky Mist Ice Cream, powered by Dr. Srivarma Agil Tarum Ayurveda, VGP Marine Kingdom, The Chennai Mobiles, Electronics Furnitures and Appliances.